வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மீன் அவியல் கறியோட வந்திருக்கிறேன். இந்த மீன் அவியல் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஸோ இந்த மீன் அவியல் கறிக்கு வந்து நான் இந்த உரல்ல தான் அடிக்க போறேன். ஸோ இதுல நறுவலா அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது, எல்லாட்டிக்கு 6 கிராம். இப்போ இதை இதுல போடுங்க. ஸோ உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னா நீங்க உரைப்பு கூட போடலாம், குறைய வேணும்னா குறைய போடலாம், உங்களோட விருப்பம். ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இதை இடிச்செடுப்போம். ஸோ இப்போ நான் ஒரு அளவுக்கு இடிச்சிருக்கேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். 40 கிராம் எல்லாட்டிக்கு 12 சின்ன வெங்காயம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போட்டு இதை நல்லா இடிச்செடுக்கணும். ஸோ நான் இப்போ அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இருக்கிற மிச்ச வெங்காயத்தையும் இதில் போட்டு இடிக்க போகிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து இடிச்சு தான் செய்கிறது. ஒரு அளவுக்கு நீங்கள் இப்படி நறுவலாக இடிச்சா பிறகு இதில் வந்து உள்ளி இருக்குது, garlic cloves 20 கிராம், எல்லாட்டிக்கு 6 உள்ளி பூடு இருக்குது. இதையும் போட்டு இடிச்செடுக்கணும். ஸோ இப்படி இதையும் லைட்லி அடித்தா பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது, ஒரு பீஸ் இஞ்சி எல்லாட்டிக்கு 4 கிராம் இருக்குது. இதையும் இதில் போட்டு ஸோ நல்லா இதை இடிச்செடுக்கணும். ஸோ இது நான் ஓரளவுக்கு வந்து இடிச்சிருக்கிறேன். ஆகலும் பட்டா இடிக்கையில் இப்படி நறுவலாக இடிச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்பாக்கிள்ளி எடுப்போம். இந்த மீன் குழம்பு வந்து எங்களோட அம்மாவோட காலத்தில் வந்து இப்படி ஒரு கறி ஒன்று செய்து சாப்பிட்றவங்க இந்த இருக்குது. இப்படி தான் இதை பிரம்பா எடுத்துருக்கிறேன். ஸோ நான் அதில் ஒரு பிரம்பான டிஷ் எடுத்துருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இப்போ நான் இடித்து வச்ச இந்த கூடை இதில் போடுங்க. திக்காக புளிஞ்சு வச்ச பழப்புளி இருக்குது, 1/4 கப், எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர். இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ நான் கரைச்சி வச்ச புளி இதுக்குள்ள வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கிறேன், இதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இதையும் இதில் விட்டுட்டு இதை நல்லா கரையுங்கோ, மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி இது ஓரளவு கரைச்சா பிறகு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, இந்த மஞ்சளையும் இதில் போடுங்க. போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிரம்பா வையுங்க. ஸோ இதில் வந்து நான் மண் சட்டி எடுத்துருக்கிறேன். மண் சட்டி எடுத்துட்டு இதில் முரல் மீன் இருக்குது, 3 மீன் இருக்குது, எல்லாட்டிக்கு 350 கிராம் இருக்குது. ஸோ இப்போ இதை இந்த மண் சட்டியில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன், பேருந்து பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து தண்ணி இருக்குது, 2 கப், எல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இப்போ இதில் விடுங்க. ஸோ இந்த மீனை தூக்கி நான் சட்டியோட வச்சுருக்கேன். இப்போ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு கொதி வரணும், ஒரு கொதி வருவரையும் இதை விடணும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வருவரையும் இதை விடுவோம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஒரு கொதி வந்திருக்கு. இப்படி ஒரு கொதி வந்த பிறகு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கூடை இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இப்படியே எடுத்து சட்டியை இப்படி ஆட்டி ஆட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ லைட்லியாக கரண்டியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, எல்லாட்டிக்கு கரைஞ்சிரும். இப்படி லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, திக்காக புளிஞ்சு வச்சுருக்க பால் இருக்குது, 3 டேபிள் ஸ்பூன், எல்லாட்டிக்கு 45 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ லைட்லியாக உங்களோட கரண்டியை இந்த மீனை பிக்காமல் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாடி சட்டியை தூக்கி கலக்கி விடுங்க. ஸோ இதுக்கு வந்து கூட தேங்காய் பால் விடுறையில், பட் உங்களுக்கு ஆள் முறைப்பாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் விடலாம். உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த பால் விட்ட அப்புறம் இனி நான் மூட போறையில் மூடாமல் இன்னொரு 7 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். அப்புறம் 3 நிமிஷம் ஆயிருக்கு. இடக்கிட வந்து இப்படி கலக்கி விடுங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த கறி வந்து செய்து முடிஞ்சது.
மீன் அவியல் கறி செய்து முடிஞ்சது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.